தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் 10 மாநகராட்சிகளையும் 35 நகராட்சி தலைவர் பதவியும் கைப்பற்றி அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் 1,12,859 உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் கடந்த 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக பெரிய அளவில் வன்முறை ஏதுமின்றி நடந்து முடிந்துள்ளது. இந்த தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை மாநிலம் முழுவதும் 822 மையங்களில் பலத்த காவல் பாதுகாப்புடன் துவங்கியது. மாலை நிலவரப்படி சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, சேலம், திருப்பூர், தூத்துக்குடி, ஈரோடு, வேலூர் என 10 மாநகராட்சிகளையும் அதிமுக மேயர் பதவியை பிடிக்கிறது. தொடர்ந்து 35 நகராட்சி தலைவர் பதவியையும் அதிமுக கைப்பற்றியுள்ளது. திமுக இதில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலவரப்படி 35 நகராட்சியில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. திமுக 10 இடங்களை கைப்பற்றியுள்ளது. விஜயகாந்தின் தேமுதிக 2 இடங்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் உடுமலை, சாத்தூர், குன்னூர், பண்ருட்டி, நெல்லிக்குப்பம், சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக 2வது நாளாக ஆஜரானார். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி அவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகி தம்மிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஜெயலலிதா பதிலளித்தார். எனினும் விசாரணை முடிவடையாததால் பெங்களூரு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக 2வது நாளாக ஆஜரானார். இதற்காக தனி விமானத்தில் சென்னையில் இருந்து புறப்பட்டு பெங்களூர் வந்திருந்தார். கேள்விகள் மீதம் இருப்பதால் அவரை வேறொரு தேதியில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளக்கூடும் என்று தெரிகிறது. அவர் எந்த தேதியில் ஆஜராக வேண்டும் என்பதை நீதிமன்றம் முடியும் போது நீதிபதி அறிவிக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையில் வல்லுநர் குழுவை மத்திய அரசு தன்னிச்சையாக நியமித்துள்ளது என்று போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வரும் அணு உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடற்கரையோர கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிந்தகரை கிராமத்தில் 3வது கட்ட போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மத்திய அரசு நியமித்த வல்லுநர் குழு குறித்து போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது அவர் பேசுகையில், மத்திய அரசு நியமித்துள்ள வல்லுநர் குழுவில் மத்திய அரசின் பிரதிநிதிகள் மட்டுமே உள்ளனர். இந்த குழுவின் முடிவானது அரசுக்கு சாதகமாகத்தான் இருக்குமே தவிர பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்காது என்றும், மத்திய அரசு தன்னிச்சையாக குழுவை நியமித்துள்ளது. எனவே போராட்ட குழுவினருடன் வல்லுநர் குழு குறித்து கலந்து ஆலோசனை செய்வோம் என்றும் தெரிவித்தார். லிபியா முன்னாள் அதிபர் மும்மர் கடாபி கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கி சண்டையில் ஏற்பட்ட காயத்தோடு கழிவுநீர் குழாய்க்குள் பதுங்கிய கடாபி புரட்சியாளர்களிடம் பிடிபடாமல் இருக்க
தனது பாதுகாவலரை சுட வைத்து தற்கொலை செய்திருக்கலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் பலத்த காயத்துடன் பிடிப்பட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு வரும்போது அதிக ரத்தப்போக்கு காரணமாக கடாஃபி உயிரிழந்ததாகவும் பின்னர் கழிவுநீர் குழாயில் படம் எடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன. அதே சமயம் சர்ச்சைகளை பொருட்படுத்தாமல் கடாஃபியின் வீழ்ச்சியால் லிபியா முழுவதும் பொதுமக்கள் உற்சாக அலைகளை பரப்பி வருகின்றனர். நாகை மாவட்டம் புதுப்பேட்டையை சேர்ந்த மீனவர்களை இலங்கை மீனவர்கள் தாக்குதல் நடத்தியதுடன் மீன்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யத்தை அடுத்து புதுப்பேட்டையை சேர்ந்த மீனவர்கள் 50 விசைப்படகுகளில் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றுள்ளனர். நாகை அருகே நடுக்கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு 5 படகுகளில் வந்த சிங்கள மீனவர்கள் தமிழக மீனவர்களை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளதோடு அவர்களை சராமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் மீனவர்களின் மீன்களையும் வலைகளையும் மீன்பிடி பொருட்களையும் சிங்கள மீனவர்கள் கொள்ளையடித்துவிட்டு சென்றனர். கரை திரும்பிய புதுப்பேட்டை மீனவர்கள் இது குறித்து அதிகாரியிடம் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் குறித்து அவர் கூறுகையில், உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை என்றும் இதுபோன்ற சாதனைகளை திமுகவும் செய்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மாநில தேர்தல் கமிஷன் பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் டெல்லி செல்லும் போது காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கூழாங்குளம் அணு உலை பிரச்சனையில் தேவைப்பட்டால் மத்திய அரசுக்கு ஆலோசனை கூற தான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்த நடிகர் ரஜினிகாந்த் இன்னும் 2 மாதங்களில் ராணா படத்தில் நடிக்க இருப்பதாக செய்தியாளரிடம் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் தனது குடும்பத்தினருடன் ஏழுமலையானை தரிசிக்க திருப்பதிக்கு வருகை தந்தார். அங்குள்ள பத்மாவதி விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த அவர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அங்கு அவர்களுடன் ரஜினிகாந்த் தனது மனைவி லதா, மகள்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா, மருமகன்கள் தனுஷ், அஸ்வின் உட்பட குடும்பத்தினர் 16 பேருடன் சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக செய்தியாளரிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் உடல் நலிவுற்று இருந்த போது ஊடகங்கள் தனது உடல்நலம் குறித்து மிகுந்த அக்கறையை வெளிப்படுத்தி இருந்தன என்றும் அதற்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், உடல் நலக்குறைவு காரணமாக ராணா படத்தில் தன்னால் நடிக்க முடியாமல் போனது, எனவே இன்னும் 2 மாதங்களில் ராணா படத்தில் நடிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கை விசாரிக்கும் நீதிபதியுடன் ஜெயேந்திரர் பேரம் பேசியதாக கூறப்படும் வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட சங்கரராமன் கொலை வழக்கில் காஞ்சி சங்கராச்சாரியார், ஜெயேந்திரர், சங்கரமட மேலாளர் சுந்தரேச ஐயர் உட்பட பலர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் சாட்சி விசாரணை புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஜெயேந்திரரும் நீதிபதியும் செல்போனில் பேரம் பேசியது போன்ற உரையாடல் அடங்கிய செய்தி வெளியானது. இதுபற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சுந்தரராஜன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி சங்கரராமன் கொலை வழக்கின் சாட்சி விசாரணைக்கு 8 வாரங்களுக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்றும்படி உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதி சுகுணா உத்தரவிட்டுள்ளார். தீப ஒளி மற்றும் தீப கார்த்திகை வருவதையொட்டி மண் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி கரூரில் தீவிரமடைந்துள்ளது.
வரவிருக்கும் தீப ஒளி மற்றும் தீப கார்த்திகைக்கு முக்கிய தேவைகளாக கருதப்படும் தீபங்கள் மண்ணால் செய்து வழிபடுவது தமிழர்களின் பண்பாடாகும். இந்நிலையில் கரூர், காளிப்பாளையம், தாந்தோன்றிமலை மற்றும் லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் களிமண்ணை மணல் கொண்டு சலித்து பின் குழப்பி அழகிய மண் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி தற்போது தீவிரமடைந்துள்ளது. 50 பைசாவிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் விலை போகும் இவ்விளக்குகள் நெய் விளக்கு, எண்ணெய் விளக்கு, 5 முக விளக்கு, 1 லிட்டர் விளக்கு, 5 லிட்டர் விளக்கு என மக்களின் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தயாரிக்கப்படுகிறது. ஏற்கனவே மந்தமான நிலையில் இருந்து வந்த இந்த மண் தொழிலானது தற்போது வரவிருக்கும் தீப ஒளி மற்றும் தீப கார்த்திகையொட்டி சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 2487 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 19,896 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 55 ரூபாய் 30 காசுகள். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று இறக்கத்தை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 151 புள்ளிகள் குறைந்து 16,785 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 41 புள்ளிகள் குறைந்து 5,049 புள்ளிகளாக முடிவடைந்தது.